ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும் எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு புனிதமிக்க மாதத்தில் புனிதமான ஒரு நாளை கடத்திவிட்டு அந்த நாளினுடைய மறுநாள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகிற அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிற இன்னும் ஒரு நாளில் ஒரு குத்துபாவிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். இந்த மாதம் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்றால் என்ன, அல்லாஹுக்காக தியாகம் செய்தல் என்றால் என்ன என்கிற விஷயங்களை எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வரலாற்றின் மூலமாக உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹுக்காக வாழ்தல் ஒன்றுதான் இந்த பூமியிலே நான் செய்கிற விஷயங்களுக்கு, நான் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருக்கக்கூடியது என்பதை உணர்வு பூர்வமாக புரிந்து அதற்குரிய ஒரு தியாக திருநாளை அனுஷ்டித்து விட்டு இந்த சபையிலே நாம் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹுக்காக வாழ்தல் என்று சொல்லுகிற பொழுது அந்த வாழ்க்கையில் அல்லாஹுவை ஆழமாக நேசிக்கிற ஒரு பண்பு இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆழமாக நேசிக்கிற, உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒரு பண்பு இருக்க வேண்டும். அந்த நேசம், அந்த பாசம், அந்த அன்பு உள்ளத்தில் ஆழமாக பதிகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவர்களுடைய கண்களுக்கு இலகுவாக தெரிகிற அல்லது அவர்களுடைய கண்களுக்கு அல்லாஹுடைய நேசத்தை விட குறைவாக தெரிகிற அந்த மன உணர்வு ஏற்பட வேண்டும். அந்த உணர்வுதான் அல்லாஹுவை நேசித்தல், அல்லாஹுவின் தூதரை நேசித்தல், பின்பற்றுதல் என்கிற விஷயத்தின் அடிப்படை என்பதை முதலாவதாக ஞாபகப்படுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குத்துபாவிற்கு நுழைவதற்கு முன்னால் ஒரு தியரியை, ஒரு சட்டத்தை இஸ்லாமிய அடிப்படையில்
அல் குர்ஆன் சுன்னாவினுடைய நியதியில் இருந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இந்த உரைகளை அடிப்படையாக வைத்து என்னுடைய குத்துபாவினுடைய ஏனைய விஷயங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அடிக்கடி நாம் கேட்டிருக்கிற ஞாபகப்படுத்தப்படுகிற ஒரு தியரி, ஒரு சட்டம் தான் இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மன அமைதியும் ராகத்தும் வெற்றியும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுவதன் ஊடாகத்தான் எனக்கு கிடைக்க முடியும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தில் அவர்கள் காட்டாத ஒரு வழிமுறையில் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தேடி அதன் மூலமாக எனக்கு அந்த நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று நான் கருதினால், நான் நம்பி இருக்கிற குர்ஆனும் நான் ஏற்றிருக்கிற சுன்னாவாகிய ஹதீஸ்களும் பொய்யாக இருக்க வேண்டும். அப்படி அவற்றை பொய்யாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நிராகரித்து வாழுகிற, அல்லாஹ்வை விட்டும் விலகி வாழுகிற ஒரு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க முடியும் என்கிற ஒரு தியரியை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, திறந்த மனதோடு நான் பேசுகிற விஷயங்களை உள்வாங்குவீர்கள் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழல் நிறைய பித்னாக்களோடும் குழப்பங்களோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய தேவையோடு இருக்கிற காரணத்தினால் அன்புக்குரியவர்களே, இங்கு பேசப்படுகிற விஷயங்களை குறைகளாக நினைத்துக் கொள்ளாமல் உள்வாங்கி அதிலே இருக்கிற நலவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக முன்வைத்துக் கொள்கிறேன். இன்றைய நாட்கள் எங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் தனித்தனியாக உள்ளத்தில் கை வைத்து, நீங்கள் காலையில் தூங்கி எழும்பியதிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்குமான நேரம் இஸ்லாம் என்று சொல்லுகிற, அல்லாஹ் என்று சொல்லுகிற, அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற இந்த உன்னதமான இந்த வார்த்தைகளுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த சீசன் ஆரம்பித்ததற்கு பின்னால், இந்த ஹஜ் பெருநாள் முடிந்ததற்கு பின்னால் எங்களுடைய சமுதாயத்தில் சில நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். அதிலே மிக குறிப்பாக திருமணத்தினுடைய நிகழ்வுகள் இந்த கால சூழலில் மிக அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்களே, திருமணத்தை பற்றியும் அதில் நடக்கிற ஆச்சாரங்களை பற்றியும் மிக அதிகமாக பல குத்துபாக்களிலும் பல நிகழ்வுகளிலும் வெளிப்படையாக பேசி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிய ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னிகாஹு மின் சுன்னதி வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இந்த மார்க்கம் எனக்கு, இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகளில் ஒன்றுதான் திருமணம். இதை யார் மறுக்கிறார்களோ, யார் வேண்டாம் என்று இருக்கிறார்களோ, யார் துறவற வாழ்க்கை வாழப் போகிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பட்டமாக சொன்ன ஒரு வணக்கம் திருமணம் என்று சொல்லுகிற வணக்கம். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களை ஆண் பெண் ஜோடிகளாக படைத்து அதன் மூலமாக மன அமைதியை உருவாக்கி உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் உறவையும் உருவாக்கி வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக, தன்னுடைய ஆயாத்துகளின் அற்புதங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகிற விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்று சொல்லுகிற இந்த உறவு, இந்த உறவுக்கு பின்னால் இஸ்லாம் பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் வைத்திருக்கிறது. ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை என்று சொல்லுகிறது இஸ்லாம். ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு என்று சொல்லுகிறது இஸ்லாம். அது நிறைவேறாத பொழுது, திருமண வாழ்க்கையில் உடைவுகள் ஏற்படுகிற பொழுது, சமூகம் குடும்பம் என்று எல்லாமே சீர்குலைந்து போகிற நிலை ஏற்படும் என்கிற ஒரு தெளிவான சிந்தனையை இஸ்லாம் இந்த சமுதாயத்தில் முன்வைக்கிறது. மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாரும் துறவற வாழ்க்கை வாழ முடியாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயற்கைக்கு மாற்றமாக அவர்களால் செயற்பட முடியாது என்கிற விஷயத்தில் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால் தான் இஸ்லாத்தை போதிக்க வந்த என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் கூட 10க்கு மேற்பட்ட திருமணங்களோடு தன் வாழ்க்கையை இந்த பூமியிலே வழிநடாத்தி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண உறவு என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிற மிக அற்புதமான ஒரு விஷயம். அதனால் தான் இஸ்லாம் திருமணத்தை தெரிவு செய்கிற பொழுது கூட, திருமண உறவின் பொழுது கூட அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு, வெறுமனே நீங்கள் ஆணும் பெண்ணும் சேருகிற வாழ்க்கை அல்ல திருமணம், அந்த திருமணத்திற்கான தெரிவு கூட மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டி, நீ மார்க்கம் உள்ள பெண்ணை அடைந்து வெற்றி பெற்றுக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை பற்றிய மிக அழகான வழிகாட்டல்களை சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இவையெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், இவையெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், மார்க்கம் எங்களுக்கு காட்டுகிற விஷயங்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய கால சூழலில் நானும் நீங்களும் கேட்டு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான ஒரு கேள்வி, உள்ளத்தை திறந்து கேளுங்கள் அன்புக்குரியவர்களே. இன்றைய கால சூழலில் எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்களில், குறிப்பாக எங்களுடைய ஊர்களில் நடைபெறுகிற திருமணங்களில் எதில் இஸ்லாம் இருக்கிறது? எதில் இஸ்லாம் இருக்கிறது? இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்லுகிற ஒரு வணக்கத்தை, ஒரு திருமணம் என்று சொல்லுகிற அந்த இபாதத்தை நிறைவேற்றுகிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் சம்பிரதாயங்களும் அடிப்படை விதிமுறைகளும் இந்த சமுதாயத்தில் பின்பற்றப்படுகிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, முன்பொரு காலம் இருந்தது, குடும்பங்களாக திருமணங்களை பேசி ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தையின் ஊடாக 2 குடும்பங்களை பற்றி ஆய்வு செய்து விசாரித்து அதற்கு பிறகு அந்த குடும்பங்கள் அந்த திருமணத்தை சேர்த்து வைக்கிற வழிமுறைகள் இருந்தன. ஆனால் இன்று எங்களுடைய சமுதாயம், இன்று இருக்கிற சினிமாக்கள், இன்று இருக்கிற நாடகங்கள், இன்று இருக்கிற சமூக வலைத்தளங்களின் சீர்கேடு, காதல் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தின் ஊடாக திருமணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலத்தின் அதிகமான திருமணங்கள், குறிப்பாக இளவயது திருமணங்கள், வரும் 16, 17, 14, 15 வயதுகளில் நடக்கிற திருமணங்கள், அந்த திருமணங்களை பதிவு செய்வதற்கு கூட இந்த நாட்டில் அனுமதி இருக்கிறதா என்கிற கேள்விகளோடு நடக்கிற திருமணங்கள். பிள்ளைக்கு பார்த்தால் 16 வயது, முடிக்கிற மணமகனுக்கு பார்த்தால் 17 வயது. என்ன செய்தார்கள்? பெற்றோர்கள் விரும்பி விட்டார்கள், அவர்கள் காதலித்து விட்டார்கள், எல்லை மீறி போகிறார்கள், தடுக்க முடியவில்லை என்கிற ஒரு நிர்பந்தத்தோடு அந்த திருமணங்கள் முடிக்கப்படுகிற மனோநிலையை அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கால சூழலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த தியரியை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். காதலின் ஊடாக, அந்த வாழ்க்கையின் ஊடாக சந்தோஷம் கிடைக்கும் என்று கருதுகிற, அதுதான் வாழ்க்கையினுடைய நிம்மதி என்று கருதுகிற யாரோ ஒருத்தன் 20 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பிள்ளையை, கற்பனையோடு வளர்த்த ஒரு பிள்ளையை, பெரும் கனவுகளோடு வளர்த்த ஒரு பிள்ளையை ஒரு சில ஆசை வார்த்தைகளால், ஒரு சில வார்த்தைகளின் மூலமாக, ஒரு SMS ஊடாக, ஒரு செட்டின் ஊடாக, ஒரு மிஸ்கோலின் ஊடாக தொடர்பாகி அதன் மூலமாக கொடுக்கிற ஒரு சில சில்லறை அன்பளிப்புகளுக்கும், அன்பு என்ற பெயரில் காட்டப்படுகிற அனாச்சாரங்களுக்கும் அடிமைப்பட்டு அந்த பெண்ணை நான் கவர்ந்தெழுத்து அந்த பெற்றோரிடத்தில் இருந்து பிரித்து விட்டேன், நிர்பந்தமாக எடுத்து விட்டேன் என்று அதை பெருமையாக கருதுகிற ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு சகோதரனும் மனம் திறந்து அல்லாஹ்வுக்காக கேளுங்கள். நீங்கள் செய்கிற இந்த விஷயம் இருக்கிறதே, இன்றைய காதல் அன்புக்குரிய சகோதரர்களே பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக மாறி போயிருக்கிறது. பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக மாறி போயிருக்கிறது. காதல், தான் நேசிக்கிற ஒரு ஆணுக்காக, தான் நேசிக்கிற ஒரு பெண்ணுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயார் என்று ஒரு பெண் துணிகிறாள். நஞ்சு குடிப்பதற்கு துணிகிறாள், தற்கொலை செய்வதற்கு துணிகிறாள், தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய சொந்தங்களை விட்டு, தன் உறவுகளை விட்டு, தன் குடும்பத்தை தவிக்க விட்டு இன்னொருவரோடு ஓடி போவதற்கு தயாராகிறாள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய சமுதாயம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை தான் மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிக்கிற உணர்வு இல்லையோ அன்புக்குரிய சகோதரர்களே புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஈமானிய பலகீனத்தோடு இருக்கிறார்கள். இந்த ஈமானிய பலகீனத்தை மிக அடிப்படையாக விதைக்கின்ற ஒரு விஷயமாக இன்றைய கால சூழலில் இந்த காதல் என்று சொல்லுகிற விஷயம் மாறி போயிருக்கிறது. இது முதலாவது பெரும்பாவம் அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது பெரும்பாவம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே,
இந்த காதல் என்று சொல்லுகிற உணர்வு வந்துவிட்டால் தன்னுடைய காதலிக்காக, தான் நேசிக்கிற ஒருத்தனுக்காக எதையும் செய்வதற்கு அவள் துணிகிறாள். ஒரு ஈமானியனை பொறுத்தவரை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இல்லாத முன்னுரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்கக்கூடாது. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இல்லாத முன்னுரிமை. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சொத்துக்களை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, ஏன் உங்களுடைய உயிரை விடவும் மிக அதிகமாக நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு முழுக்க தன் காதலியோடு பேசிக் கொண்டிருக்கிறான், தான் விரும்புகிற பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் காலையில் இரவு 2 மணி 3 மணி பேசி முடித்துவிட்டு வைத்துவிட்டு தூங்குகிறார்கள். அதிகாலை தொழுகைக்கு, சுபஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்லுகிறது. விழித்தெழ முடியவில்லை, என் வாலிபனையும் காணவில்லை, என் யுவதியையும் தொழுகைக்கு எழும்புவதை காணவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய என் வாலிபன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். இபாதத்துகளை ஒட்டுமொத்தமாக தொலைத்து விடுகிறான். கையடக்க தொலைபேசிகளை காதுக்குள் தூக்கி வைத்தால் வீதி வீதியாக கடற்கரை ஓரங்களிலும் கடை தெருக்களிலும் அவன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி சிந்தனை கிடையாது, மறுமையை பற்றிய சிந்தனை கிடையாது, மரணத்தை பற்றிய சிந்தனை கிடையாது. வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து விட வேண்டும் என்ற ஒரு துடிப்பு மாத்திரம் அவனிடத்தில் இருக்கிறது. இது 2வது பெரும்பாவம் அன்புக்குரிய சகோதரர்களே. 3வதாக தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு அவன் செய்கிற துரோகம். ஒவ்வொரு வாலிபனிடத்திலும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். படிக்கிற காலத்தில் நீங்கள் 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு படிக்கிற காலத்தில் எல்லாம் என்று காதல் உருவாக்கி கொண்டிருக்கிறது. உண்மையில் உங்களுடைய கையிலே உங்களுடைய பெற்றோரால் அவர்கள் செலவழித்து, உங்களுடைய தாயோ தந்தையோ சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெளிநாடுகளில் இருந்து உங்களுடைய சகோதரன் பட்ட கஷ்டத்தினூடாக உங்களுடைய கைகளிலே தந்திருக்கிற கையடக்க தொலைபேசி இருக்கிறது. அது வேறொன்றுமல்ல, உங்களுடைய பெற்றோர் உங்களின் மீது வைத்திருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கை, ஒட்டுமொத்த அமானிதம். அது அந்த அமானிதத்திற்கு எதிராக நீங்கள் ரகசியமாக செய்கிறோம் என்று சொல்லி, யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் செய்கிற இந்த தவறு இருக்கிறது. 3வது பெரும் பாவம், நீங்கள் செய்கிற அமானித மோசடி என்று சொல்லுகிற மிக பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 4வதாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு காதலன், ஒரு காதலி வீட்டிலே தனிமையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார், வீடியோ கால் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லது ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார், தனிமையில் சந்திக்கிறார். வீட்டிலே தன்னுடைய சின்ன தம்பி 2-3 வயது குழந்தை ஓடி வந்தால் கூட மறைத்துக் கொள்கிறாள். தன்னுடைய சகோதரன் வந்து விட்டான் என்று காட்டக்கூடாது, உம்மாவுக்கு தெரியக்கூடாது, பாப்பாவுக்கு தெரியக்கூடாது என்கிற அந்த ஒளிவு மறைவோடுதான் இன்றைய காதல்கள் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உம்மாவை விட, உங்களுடைய பாப்பாவை விட, உங்களுடைய சகோதரனை விட, வீட்டிலே தவழ்ந்து திரிகிற ஒரு குட்டி குழந்தையை விட உங்களை 24 மணி நேரமும் தவறாமல் அவதானித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய பார்வை உங்களுடைய கவனத்தில் தரக்குறைவானதாக மாறிவிட்டதா? உங்களுடைய உம்மாவுக்கு பயப்படுகிறீர்கள், பாப்பாவுக்கு பயப்படுகிறீர்கள், நண்பர்களுக்கு பயப்படுகிறீர்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய பார்வை உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. நீங்கள் செய்கிற 5வது பெரும்பாவம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெரும்பாவம். 6வது பெரும்பாவம் என்ன தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். இந்த பூமியில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அடுத்ததாக நீங்கள் நேசிக்க வேண்டிய ஒரு உறவு பெற்றோருக்கான உறவு. உங்களுடைய பெற்றோர் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நிறைய கனவுகளோடு இருக்கிறார்கள், நிறைய ஆசைகளோடு இருக்கிறார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததில் இருந்து அவர்கள் காணுகிற கனவுகளும் கற்பனைகளும் ஒரு தந்தையாக இங்கிருக்கிற எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அத்தனை கனவுகளையும் உடைத்தெறிந்து விட்டு நான் விரும்பியவனோடு வாழ வேண்டும், நான் விரும்பியவனோடு வாழ வேண்டும், அவனுக்கு என்ன தகுதி இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்திற்கு என்ன தராதரம் இருந்தாலும் சரி, சேர்த்து வையுங்கள் என்கிற நிர்பந்தத்தோடு எத்தனையோ குடும்பங்களில் இன்று திருமணங்கள் நடக்கின்றன. சில பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் குடும்ப கௌரவம், சுயமரியாதை இவைகளுக்காக வேண்டி இவன் ஓடிவிடுவான், இவன் ஏதாவது செய்து கொள்வான், செய்தால் சமுதாயத்தில் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அந்த திருமணங்களை சேர்த்து வைத்துவிட்டு துடி துடிக்கிற மனதோடு, கொதித்தெழுகிற மனதோடு வெளியே வருகிற பெற்றோர்கள்
அன்புக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, நான் கொண்டிருக்கிற இந்த குர்ஆனின் சுன்னாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இவற்றின் மீது உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, பெற்றோருடைய மனதை நோகடித்து விட்டு அவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது, அவர்களை துன்புறுத்தி விட்டு, அவர்களை துடிதுடிக்க வைத்து விட்டு நீங்கள் தேடுகிற இந்த வாழ்க்கை இருக்கிறது, நிச்சயமாக அதில் இந்த சந்தோஷத்தையும் காண மாட்டீர்கள். நிச்சயமாக அதில் இந்த சந்தோஷத்தையும் காண மாட்டீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கு, யார் பெற்றோர்களுடைய மனதை நோவினைப்படுத்துகிறானோ அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதனுடைய பிரதிபலனை காட்டாமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, காலங்கள் கடக்கலாம், 10 வருடங்கள் போகலாம், 20 வருடங்கள் போகலாம், ஏன் 50 வருடங்கள் போகலாம், பேரப்பிள்ளைகளை கூட நீங்கள் கண்டுவிடலாம். ஆனால் உங்களுடைய பெற்றோர்களுடைய மனது பத்த அவர்களுடைய மனது துடிதுடிக்க தவிக்க வைத்துவிட்டு ஒரு வாழ்க்கையை தேடி அதில் சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கிறீர்களா? ஏன் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அன்புக்குரிய ஈமானிய சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வாருங்கள் அன்புக்குரியவர்களே, இத்தனை பெரும்பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கிற இந்த காதலை நீங்கள் செய்து கொண்டு இதன் மூலமாக ஒரு வாழ்க்கையை நான் தேடுகிறேன் என்றால், நீங்கள் தௌபா செய்யாத வரைக்கும் அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவான் என்று கருதினால் இந்த குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, பொய்யாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, என் வாலிபர்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கால சூழலில் ஏன் இளவயது திருமணங்கள் பிரிகின்றன என்கிற கேள்விக்கு பதில் இங்கிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் புரிந்துணர்வு இல்லாத வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் ஏன்? காலை கோடுகளுக்கு போய் பாருங்கள் அன்புக்குரியவர்களே, வெறும் 18, 19, 20, 21 வயது ஒரு கை குழந்தையோடு 2 குழந்தைகளோடு காலைக்கோட் வாசல்களில் நிற்கிறார்கள். ஒரே அடிதான், எனக்கு வேண்டாம், இந்த திருமணத்தை பிரித்து வையுங்கள், பேச்சுவார்த்தை என்பதற்கு இடமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய திருமணங்கள் வாழுகிற ஒரு மாதத்திற்குள். அண்மையில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது, தலாக் சம்பந்தமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் ஆய்வுரையிலே சொல்லப்பட்ட ஒரு தகவல், இன்றைய காலத்தின் திருமணங்களில் திருமணம் முடித்து 7வது நாளிலே இருந்து அன்புக்குரிய சகோதரர்களே, மன முறிவுக்கான காரணிகள் ஆரம்பமாகின்றன. வெறும் ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் இருந்து மனமுறிவுக்கான காரணிகளும் பிரச்சனைகளும் உருவாகின்றன. அதை சரியாக கையாளாத பொழுது ஒரு மாதமே திருமணங்கள் முடிந்து போவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. விளைவு, முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற பிரதேசங்களில் ஒரு 10 வீட்டை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீட்டில் ஒரு வீட்டிலே அன்புக்குரியவர்களே திருமணத்தை கைவிட்ட 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறார்கள் என்று இன்றைய ஆய்வு சொல்லுகிற அளவுக்கு இந்த பரிசுத்த மார்க்கத்தில், தூய்மையான மார்க்கத்தில், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஈமானிய சமுதாயம் இப்படி போலீசிலே போய் வழக்கு போடுகிற நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, சினிமாக்களாக, நாடகங்களாக, அதில் வருகிற கதாபாத்திரங்களாக, கதாநாயகர்களாக தங்களை கற்பனை செய்து கொள்ளுகிற என்னுடைய வாலிபர்கள் புரிந்து கொள்ள தவறி இருக்கிறார்கள். இன்றைய சினிமாக்களின் பிரபலங்கள் கூட சொந்த மனைவிகளோடு, சொந்த மனைவியோடு வாழ தெரியாதவர்கள் தான், குடும்பங்கள் நடத்த தெரியாதவர்கள் தான் இன்று நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற கதாநாயகர்களும் பெரும் பெரும் அமைச்சர்களும் என்பதை புரிந்து கொள்ள தவறி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே இன்றைய கால சூழல் இந்த அடிப்படை தவறவிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, திருமணத்தினுடைய நிகழ்வுகள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், அக்து என்று சொல்லுகிற திருமண ஒப்பந்தம் மாத்திரம்தான் இன்று இஸ்லாத்தின் பெயரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி வாயிலில் நடைபெறுகிற திருமண ஒப்பந்தம் என்ற ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை என்றிருந்தால், ஒட்டுமொத்த அந்நிய கலாச்சாரங்களின் மொத்த வடிவமாக இன்றைய திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அன்புக்குரியவர்களே, விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மணமகனை வரவேற்பதில் இருந்து, அவனுக்கு ஆடை அணிவிப்பதில் இருந்து, ஊர்வலமாக அழைத்து செல்வதில் இருந்து,
திருமண மண்டபங்களில் நடக்கிற நிகழ்வுகளிலும் அனாச்சாரங்களிலும் இருந்து அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தை எந்த மூலையில் இருந்து தேடிக்கொண்டு கொண்டு வரப்போகிறோம், எந்த மூலையில் இருந்து தேடிக்கொண்டு வரப்போகிறோம் புரியவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கிற ஒரு நிகழ்வாக இன்றைய திருமண நிகழ்வுகள் மாறிப்போய் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, மாறிப்போய் கொண்டிருக்கின்றன. வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே, திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகிற எங்களுடைய பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் இன்றைய சமுதாயத்தில் வெட்கமில்லாத, ஆண்மை இல்லாத, ஆரோக்கியம் இல்லாத கணவன்மாரும் தந்தைமாரும் சகோதரர்களும் இருக்கிறார்கள், வெளியாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த வெளிப்பாட்டின் அடையாளத்தை திருமண வீடுகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரிலே இது சம்பந்தமான ஒரு தலைப்பு தந்திருந்தார்கள். அங்கு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திருமண வீடுகளில் அல்லது ஹோல்களில் நடக்கிற திருமணங்களில் சிறு பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள் பால் குடிக்கிற போத்தல்களில் சோடா ஊற்றி மதினிமார் மாப்பிள்ளைக்கு பறக்குகிறார்கள், மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுகிறார்கள். இப்படி ஒரு கலாச்சாரம் வெட்கம் இல்லையா? இது ஈமானிய சமுதாயத்தின் திருமணமா? இந்த திருமணங்களின் ஒழுக்கம் இதுதானா? வீதிகளில் அத்தனை பேரையும் துன்பப்படுத்திக் கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணங்களின் புகைப்பட கலாச்சாரத்தை பற்றி மிக அதிகமாக பேசியவன் நான். மிக கவலையோடு பேசியிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. தெளிவாக சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய ஹராம்! எப்படி சகோதரர்களே, ஒரு மணமகன், ஒரு மாப்பிள்ளை, ஒரு மாமனார் 20 வருடம் 10 வருடம் பொத்தி வளர்த்த பிள்ளை, அந்த பிள்ளை கிரேஸ் கவர் இல்லாமல் வெளியிலே அனுப்பியது கிடையாது. தனிமையிலே தன்னுடைய பிள்ளையை ஒரு பாடசாலைக்கு ஒரு பகுதி நேர வகுப்புக்கு போவதாக இருந்தால் கூட வாப்பா கடையை விட்டு வந்து கூட்டிக் கொண்டு போய்த்தான் விட்டார். அந்த பிள்ளை வீட்டுக்குள் இருந்து வந்து கதவை தட்டினால் கூட அந்நிய ஆண்களுக்கு முன்னால் போன பிள்ளை அல்ல. ஆனால் அதே பிள்ளை இன்னொரு தன்னுடைய கணவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு சமூக வலைத்தளத்தில் வலம் வருகிறார். தன்னுடைய கணவனை முத்தமிட்டுக் கொண்டு சமூக வலைத்தளத்தில் வலம் வருகிறார். தன் கணவனின் நெஞ்சிலே கையை வைத்துக் கொண்டு அத்தனை பேரும் பார்த்திருக்கிற பொழுது அவள் இந்த சமூக வலைத்தளம் என்று சொல்லுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் உலாவுகிற ஒரு இடத்தில் தன்னுடைய சுயமரியாதையையும் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் விட்டு விலையேற்றிக் கொண்டிருக்கிறாள். அதை அவளை திருமணம் முடித்து வாழுகிற கணவன் ரசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த புகைப்படங்களை ஷேர் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வெட்கமற்ற ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீர்களா? எவ்வளவு வெட்கமற்ற ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீர்களா? அன்புக்குரியவர்களே, என்றாவது இதை உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? தந்தைமார் எப்படி சகோதரர்களை அனுமதிக்கிறீர்கள்? எப்படி அனுமதிக்கிறீர்கள்? இதை பற்றி எப்பொழுது யோசிக்க போகிறோம்? ஈமானிய உறவுகளே, இது ஹராம் என்று தெரியாதா? ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் தன்னுடைய அலங்காரத்தை ஒரு பெண் வழிகாட்டுகிற நேரம் எல்லாம் அவள் பாவத்தில் இருக்கிறாள் என்று தெரியாதா? அந்த பாவத்தை அந்த அலங்காரத்தோடு பார்க்கிற உள்ளத்தில் நோய் உள்ளவன் எப்படி அதையெல்லாம் கற்பனை பண்ணுவான் என்கிற ஒரு ரோஷ உணர்வு கூட இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹ் யாரை பார்த்து இறக்கிய வசனம் தெரியுமா? நபி அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் வாழ்ந்த சூழல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசித்த சஹாபா சமூகம் இறந்த சூழலை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அலங்காரங்களை ஜாஹிலியத்தான மக்கள் அலங்கரித்ததை போல நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அடுத்தவர்களோடு பேச நேர்ந்தால் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். அப்படி பேசுகிற பொழுது, உங்களுடைய அலங்காரங்கள் வெளிப்படுத்தப்படுகிற பொழுது, உங்கள் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஆசைப்படுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. படைத்த ரப்புக்கு தெரியாமலா இந்த மஹரம் அஜ்னபி சட்டம் எல்லாம் இந்த மார்க்கத்தில் வந்தது? படைத்த ரப்புக்கு தெரியாமலா வந்தது? என்ன நியாயம் பேசுகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே? என்ன நியாயம் பேசுகிறோம்? நீங்கள் கேட்கலாம், நாங்கள் விரும்பி செய்கிறோம், உங்களுக்கு என்ன என்று கேட்கலாம். கணவன் கேட்கலாம், என்னுடைய மனைவியை யார் பார்த்தால் உங்களுக்கு என்ன என்று கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தில் நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்ய முடியாது. இது அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் வணக்கம், என் வாழ்வு, என் மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்கிற தாரக மந்திரத்தின் சொந்தம் இந்த மார்க்கம். அன்புக்குரியவர்கள், நான் விரும்புகிறேன் என்பதற்காக எல்லாம் இந்த மார்க்கத்தை நீங்கள் கேவலப்படுத்த முடியாது.
இந்த இடத்தில் அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு சாராரை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்றைய சமுதாயத்தில் இந்த போட்டோகிராபர்மார், புகைப்பிடிப்பாளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அதை தொழிலாக செய்பவர்கள். நல்ல விஷயம், நல்ல விஷயம். சமூகத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் தகவல்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால், உங்களுடைய திறமைகளை வழிகாட்ட வேண்டும் என்று நினைத்தால், கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் அது ஒரு விஷயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு திருமண வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுக்குள் இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் புகைப்படமாக எடுத்து உங்களுடைய நிறுவனத்தின் விளம்பரத்திற்காக, உங்களுடைய கடையினுடைய விளம்பரத்திற்காக சமூக வலைத்தளத்தில் போட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டுகிற தொழிலை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், இந்த மார்க்கத்தை விற்று பிழைக்கிற தொழிலை செய்வீர்களாக இருந்தால் மிக பெரும் ஹராத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சம்பாத்தியம் ஹராம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான சம்பாத்தியம். அல்லாஹ் மறைக்க சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய பேஜிலே போடுகிறீர்களே, அதை பார்க்கிற எத்தனை ஆயிரம் பேர், லட்சம் பேர் பார்த்தாலும், லைக் பண்ணினாலும், கமெண்ட் பண்ணினாலும், ஷேர் பண்ணினாலும், இல்லை பண்ணாமல் விட்டாலும், அத்தனை பேரையும் அந்நிய பெண்ணை பார்க்க வைத்த ஒரு பெரும் பாவத்தின் சொந்தக்காரர்களாக நீங்கள் கிடைக்கிற 5க்கும் 10க்கும் 5000க்கும் 10,000த்திற்கும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த துறையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் முன்னிறுத்தி புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் முன்னிறுத்தி புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழலாம் சகோதரர்களே, இந்த உலகத்தில் எப்படியும் வாழலாம். நான் பேசிவிட்டு போனால் என்னிடத்திலே வந்து நீங்கள் எதிர்கேள்விகள் கேட்கலாம், அல்லது இப்படி செய்தால் என்ன என்று, உங்களுக்கு என்ன என்று கேட்கலாம். ஆனால் மர்மை என்று ஒன்று இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி. நாளை மர்மையிலே ஒவ்வொருவருடைய பட்டோலைகளையும் அவர்களுடைய கழுத்திலே நாங்கள் கொடுகி விடுவோம், அவர்களிடத்திலே நாங்கள் கொடுத்து விடுவோம். கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வனக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. அவர்களுக்கு என்று போடப்பட்ட அந்த புத்தகத்தை ஒரு பிரதியாகவே அவர்களுடைய கையில் கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவோம், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக். உன்னுடைய புத்தகத்தை நீ வாசித்துக்கொள், உன்னுடைய செயலத்தை நீ வாசித்துக்கொள். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இன்றைய நாள் நீ உனக்கு இந்த புத்தகமே உனக்கு போதுமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, என் இளைஞர்களே, என் சகோதரர்களே, என் ஈமானிய உறவுகளே, மனைவியினுடைய திருப்திக்காக, பிள்ளைகளுடைய திருப்திக்காக, அடுத்தவர்களுடைய திருப்திக்காக, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சந்தோஷத்திற்காக ஆடம்பரங்கள் மிகை மிச்சி, ஆடம்பரங்கள் மிகை மிஞ்சி வாழ்க்கையில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தொலைத்து விட்டு இப்படியான நிகழ்வுகளில் ஈடுபடுகிற என் ஈமானிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைய நாள் உங்களுடைய மௌத்து வந்தால், அன்றைய நாள் உங்களுடைய மரணம் வந்தால், நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுடைய செயலேடுகளை கையில் தந்து வாசிக்க சொன்னால், எதை சகோதரர்களே அந்த பகிரங்க வழியில் வாசிக்க போகிறோம்? எதை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒப்புவிக்க போகிறோம்? என்ன நன்மைகளோடு இருக்கிறோம்? என் ஈமானிய சகோதரர்களே, என் ஈமானிய உறவுகளே, கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள், கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, திருமண இடங்களில் நடக்கிற பல விஷயங்கள் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, திருமணத்திற்காக பல ஆயிரங்கள் செலவழித்து மணமகளை சில இடங்களில் லட்சங்கள் செலவழித்து அலங்கரித்துக் கொண்டு போய் மணமேடையில் வைக்கிறார்கள். மணமேடையில் வைக்கிறார்கள். முகருக்கு முன்னால் 3 மணிக்கு 2:30 மணிக்கு கொண்டு போய் ஒரு பொம்மையாக, ஒரு சிலையாக மணமகள் அங்கு உட்கார வைக்கப்படுகிறாள். ஆண்களும் பெண்களும் வந்து பார்த்து விட்டு போகிற ஒரு காட்சி பொருளாக அங்கு அவள் காட்சிப்படுத்தப்படுகிறாள். அது ஒரு தவறு. அன்புக்குரியவர்களே, அசருக்கு பாங்கு கேட்கும், மகரிபுக்கு பாங்கு கேட்கும், இஷாவுக்கு பாங்கு கேட்கும். அவளுடைய அவசர தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் அந்த மணப்பெண் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவள் மணமேடையிலே உட்கார்ந்திருக்கிறாள். அது வரைக்கும் அந்த பெண் எப்படி வளர்க்கப்பட்டவள் தெரியுமா? ஸ்கூல் கலைந்து 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் கூட உம்மா சொல்லுவா, நீ சாப்பிட்டு விட்டு தொழுது விட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன் என்று நிர்பந்தித்து வளர்க்கப்பட்ட பெண், தொழுகைக்கு பழக்கப்பட்ட பெண் அந்த பெண். ஆனால் வேண்டுமென்றே பர்து என்று தொழுகை தெரிந்து கொண்டு ஒரு நேர தொழுகையை ஒரு மனிதன்
மனிதன் விடுவானாக இருந்தால் அவன் இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியேறிய காபிர் என்றார்களே ரசூலுல்லாஹ். என்னுடைய பிள்ளையை திருமணத்தின் பெயரால் மதம் மாற்றி காபிராக்கித்தானே திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்பதை ரோஷமுள்ள உம்மாவும் பாப்பாவும் உணர்ந்து பார்த்தோமா சகோதரர்களே? ரோஷமுள்ள உம்மாவும் பாப்பாவும் உணர்ந்து பார்த்தோமா? நாளை அந்த பெண்ணோடு வருடக்கணக்கில் வாழப்போகிற அந்த கணவனாவது பக்கத்தில் இருந்து தொழுகைக்கு ஒரு நேரம் விடுங்கள், நானும் தொழுது விட்டு வருகிறேன், நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு தைரியம் இல்லாத கணவன் எப்படி சகோதரர்கள் இந்த குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு பொருத்தமான மணமகனாக நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? எப்படி தெரிவு செய்தீர்கள்? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுக்காதவன் உங்களுடைய மகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுப்பான் என்று நினைக்கிறீர்களா? ஈமானிய உறவுகளே, இந்த விஷயங்களில் மிக ஆழமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையோடு நானும் நீங்களும் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் இன்றைய கால சூழலில் பரவி வருகிற மூன்றாவது ஒரு விஷயம்தான் பெஸ்டி கலாச்சாரம். கட்டுப்பாடற்ற ஆண் பெண் உறவுகள், லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிற மேற்கத்தைய கலாச்சாரத்தின் பெயர் வைக்கப்படாத ஒரு வடிவம். அன்புக்குரியவர்களே, என்னோடு பாடசாலையில் படித்தவன், என்னோடு கல்லூரியிலே படித்தவன், என்னோடு பல்கலைக்கழகத்தில் படித்தவன், 4 ஆண்டுகள் ஒன்றாக படித்திருக்கிறோம், ஒரு பெக்ஸ்மெட்டாக இருந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து கெட் டுகெதர்கள் செய்கிற, பார்ட்டிகள் நடத்துகிற கலாச்சாரம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய சமுதாய சூழலில் அதிகரித்து காணப்படுகின்றன. ஒரு தந்தை யாரோ ஒரு அந்நிய ஆண் தன் வீட்டுக்குள் வருகிறான். கேட்டால் பிள்ளையோடு படித்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக தனிமையில் அவர்களோடு பேச விடுவதும், அவர்களை தனிமையில் அனுப்பி விடுவதும், அவர்களை வேறு தொலை தூரங்களுக்கு பஸ்ஸிலே அனுப்பி விடுவதும் என்கிற ஒரு கலாச்சாரம் அன்புக்குரியவர்களே இன்று அதிகரித்து காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மஹரம் அஜ்னபி உறவு என்பது நாம் என்னதான் நியாயத்தை சொல்லிக் கொண்டாலும் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு மாறு செய்தல் என்பது அதற்குள் என்ன நியாயம் இருந்தாலும் சரி, அதை எப்படித்தான் நாங்கள் உருவகப்படுத்தினாலும் சரி, அதை செய்கிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். மகள் 11ஆம் ஆண்டு OLAL படிக்கிறாள். சாச்சாவுடைய மகன், பெரியப்பாவுடைய பெரியம்மாவுடைய மகன் நானா என்றுதான் பழகுகிறோம், நானா தம்பி என்றுதான் பழகுகிறோம் எங்களுடைய சமுதாயத்தில். ஆனால் மார்க்கத்தினுடைய பார்வையில் அவர்கள் அஜ்னபியான ஆண்கள். அவர்களோடு எங்களுடைய வயதுக்கு வந்த பிள்ளையை தனிமையில் பைக்கிலே ஏற்றி அனுப்ப முடியாது, ஒட்டி உறவாட வைக்க முடியாது. ஏதோ ஒரு நிர்பந்த சூழல்களில் அது அனுமதிக்கப்படுகிறது என்றாலும் அன்புக்குரியவர்களே, இந்த வரையறை மிக சரியாக பேணப்பட வேண்டும். இது என்னுடையதும் உங்களுடையதும் விஷயம் அல்ல, ஒரு பள்ளி நிர்வாகத்தினுடைய ஊருடைய சட்டம் அல்ல, குர்ஆனுடைய சட்டம். குர்ஆன் தெளிவாக விலாவாரியாக பேசுகிற சட்டம். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அகலாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ காலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உக்தி வ உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி யர்தஅனக்கும் வ அகவாத்துக்கும் மினர் ரலாஅ என்று சொல்லி யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மஹரமியத்தான உறவுகள் என்று குர்ஆன் பேசுகிறது. இவர்களுக்கு மாற்றமானவர்கள் எல்லோரும் அஜ்னபிகள். எங்களுடைய சமுதாயம் 2 இடங்களில் தான் மஹரம் அஜ்னபி உறவை தேடுகிறார்கள். ஒன்று இத்தாவுடைய வீட்டில், இன்னொன்று மையத்து வீட்டில். ஒரு பொம்பிள்ளை மௌத்தாகி விட்டால் அவர்களை யார் பார்க்கலாம் என்று பத்துவா கேட்பார்கள். அல்லது ஒரு பெண் இத்தாவிலே இருக்கிறார் என்றால் அவர்களை யார் பார்க்கலாம் என்று பத்துவா கேட்பார்கள். இதில் மட்டும்தான் இந்த சமுதாயம் மஹரம் அஜ்னபி என்கிற உறவை பேணுகிறது. என்பதற்குரியவர்களே, மஹரம் அஜ்னபி உறவு என்பது ஒரு பெண் பருவ வயதை அடைந்ததில் இருந்து அவருக்கு வருகிற உறவு. அது மையத்து வீட்டில் மட்டுமல்ல, இத்தா வீட்டில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் வருகிற உறவு என்பதை பெற்றோர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் மிருகங்கள் நிறைந்த ஒரு சூழல். மனித சூரத்தில், மனித தோற்றத்தில் மிருகங்கள் நடமாடிக் கொண்டிருக்கிற 3 வயது குழந்தை கற்பழிக்கப்படுகிறாள். 5 வயது குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகிறாள். 8 வயது குழந்தை அவளுக்குரிய பிறப்புறுப்பு எதற்கு இருக்கிறது என்று தெரியாத பருவத்தில் எல்லாம்
இன்றைய கால சூழலில் மிருகங்களால் சூறையாடப்படுகிற பொழுது என் பிள்ளை 9ஆம் ஆண்டு படிக்கிறாள், 10ஆம் ஆண்டு படிக்கிறாள், எனக்கு வேண்டும் என்றால் அவள் பிள்ளைதான், எனக்கு பிள்ளைதான். என் பார்வையில் அவளை பற்றி ஒரு தவறு இருக்காது. ஏனென்றால் அவளை தொட்டு துளாவி தூக்கி வளர்த்து முத்தமிட்டவன் நான். ஆனால் அடுத்தவனுடைய பார்வையில் அவர் ஒரு பெண், அடுத்தவனுடைய பார்வையில் அவள் ஒரு பெண். எனவே அந்த பெண்ணுக்கு எப்படி ஒழுக்கமாக ஆடை அணிவிக்க வேண்டுமோ அப்படி அணிவிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயங்களில் மிக கவனமாக பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழல்களில் நிறைய வாலிபர்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் சிலர்கள் உள்நாடுகளிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியானவர்களுக்கெல்லாம் பேசி வைத்தல், திருமணம் பேசி வைத்தல் என்கிற ஒரு விஷயம் இன்று மிக அதிகமாக நடக்கிறது. வருடக்கணக்கிலே பேசி வைக்கிறார்கள். 2-3 ஆண்டுகள், சிலர்கள் 5-10 ஆண்டுகள் எல்லாம் பேசி வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பேசி வைத்தல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரணங்களுக்காக, ஒரு சில தேவைகள் இருக்கிற பொழுதும், மார்க்கத்தினுடைய நிர்பந்தங்கள் இருக்கிற பொழுதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிற அடிப்படை 4 விஷயங்களை அதற்குரிய கால நேரம் வந்துவிட்டால் பிற்படுத்தக்கூடாது. அதில் ஒன்றுதான் திருமணத்திற்குரிய சரியான துணை ஒரு பிள்ளைக்கு கிடைத்து விட்டால் அதை ஒரு தந்தையோ தாயோ பிற்படுத்தக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிற்படுத்துகிறோமா? அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக மாற முடியாது, கணவன் மனைவியாக மாற முடியாது. பேசி வைத்த ஒரே காரணத்திற்காக மாற முடியாது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? வெளிநாட்டிலே இருந்து, உள்நாட்டிலே இருந்து பேசி வைத்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வருகிறார் என்றால் உம்மாவும் பாப்பாவும் ராத்தாவும் தங்கச்சும் மாப்பிள்ளையையும் பெண்ணையும் உள்ளே விட்டு விட்டு வெளியிலே வந்து நிற்கிறார்கள். வீட்டுக்குள்ளே தனிமையில் பேசுவதற்கு அனுமதிக்கிறார்கள். லைசன் எடுத்த ஜினா, லைசன் எடுத்த ஜினா, அதற்கு பெற்றோர்கள் அனுமதி. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன நம்பிக்கையோடு வாழ்கிறோம்? என்ன நம்பிக்கை? 2 வருடங்களுக்கு பேசி வைத்திருக்கிறேன் என்றால் 2 வருடங்களுக்கு அந்த பிள்ளைக்குரிய, அந்த கணவனுக்குரிய, அந்த மணமகனுக்குரிய வாழ்நாளை நிகழ்வன் பண்ணி எடுத்திருக்கிறோமா? மௌத்து வரமாட்டாதா? மரணத்தை பற்றிய பயம் இல்லையா? அந்த மௌத்து வந்தால் இந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன? இந்த பிள்ளை தனிமையில் சந்திக்கிற பொழுது செய்திருக்கிற தவறுகளுடைய நிலைமை என்ன? அந்த தௌபாவை எங்கிருந்து அவள் பெற்றுக் கொள்வாள்? இந்த பாவத்திற்கு நானும் காரணமாக இருக்கிறேனே என்று ஒரு தாயும் தந்தையும், இதைவிட மிக மோசமான இந்த சமுதாயத்தில் நடக்கிறது. என்புக்குரியவர்களை, பேசி வைத்திருக்கிற மகளையும் மணமகன் மாப்பிள்ளையையும் வெளியிலே அனுப்பி வைக்கிறார்கள், வெளியிலே அனுப்பி வைக்கிறார்கள். ஹோட்டல்களுக்கு, கடைகளுக்கு, பெருநாள் நாட்களிலே, நல்ல நாட்களிலே மாப்பிள்ளை வந்தால் போய் வா என்று உம்மா அனுப்பி வைக்கிறார், வாப்பா அனுப்பி வைக்கிறார். எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே? ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நீதியையும் நேர்மையையும் கற்பித்த ஒரு அழகான மார்க்கத்தில் இருக்கிறோமா? எந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்? ஈமானிய ரோஷம் உள்ள ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, இவைகள் வெறுமனே எங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் பேசுகிற விஷயங்கள் அல்ல. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிற ஒரு சமுதாயம் இவற்றை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க முடியாது சகோதரர்களே, மௌனமாக இருக்க முடியாது. அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் வாழுகிற இந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை சகோதரர்களே. சந்தோஷங்களோடு, இன்பங்களோடு நினைத்ததையெல்லாம் அனுபவித்து விட்டு போனால் எத்தனை மரணங்களை சந்தித்திருக்கிறோம் உறவுகளை, எத்தனை ஜனாசாக்களை சந்தித்திருக்கிறோம். இந்த ஊர், இந்த மண் எத்தனை சுகதாக்களை சுமந்து அடக்கிய மண். கொரோனாவில் இருந்து, சுனாமியில் இருந்து, விடுதலை புலிகளுடைய யுத்த காலத்தில் இருந்து எத்தனை பேருடைய வாழ்க்கையை கபருக்குள்ளே அடக்கியவர்கள் நாங்கள். எத்தனை விபத்துக்களில் வாலிபர்களை இழந்தவர்கள் நாங்கள். எத்தனை பேரை வாழ வேண்டிய பருவத்தில், இந்த ஊரை ஆள வேண்டிய பருவத்தில் எல்லாம் இழந்து விட்டு தவித்தவர்கள் நாங்கள். எங்களுக்குரிய தவணையும் என் ஈமானிய சகோதரர்களே நெருங்கி வந்து கொண்டிருக்கிற, இதோ மெம்பரில் இருந்து இவ்வளவு பேசுகிற நான் இந்த மெம்பரின் படிகளை விட்டு இறங்குவது நிச்சயமில்லாத வாழ்க்கையில் இருந்து கொண்டுதானே சகோதரர்களே தைரியமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஆரம்பத்தில் நான் சொன்ன தியரிதான். இந்த உலகத்திற்கு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தொலைத்து விட்டு சந்தோஷத்தை தேடுகிறீர்களா? நிம்மதியை தேடுகிறீர்களா? அதிலே வெற்றியை தேடுகிறீர்களா? அதிலே இன்பம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, அப்படி உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் என்றிருந்தால் இந்த குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனையும் ஹதீஸையும் பொய் என்று சொல்வீர்களா? இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், தற்காலிக இன்பம் தான், தற்காலிக சந்தோஷம் தான்.
அதற்கு பிறகு அல்லாஹ் நிச்சயமாக ஒரு தண்டனையை வைத்திருப்பான். உறவுகளே, எந்த இடத்திலே என் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் எனக்கு மாறு செய்கிற பொழுது என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் ரப்பினுடைய எல்லா நியமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு திருமணத்தின் பெயராலும் குடும்பத்தின் பெயராலும் வாழ்க்கையின் பெயராலும் அனாச்சாரங்களின் பெயராலும் நான் மாறு செய்து கொண்டிருக்கிறேனே சகோதரர்களே, படைத்த ரப்பு எவ்வளவுக்கு பொறுப்பான். அவன் அருளாளன் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால், அவன் இரக்கமுள்ள அர்ஹமுர் ராஹிமீன் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நீங்களும் நானும் இன்னும் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறோம். அவனும் அவனுடைய தண்டனையையும் அவனுடைய கோபத்தையும் இந்த பூமியில் வெளிப்படுத்த நாடினால் சகோதரர்களே நானும் நீங்களும் நிச்சயமாக ஒரு வினாடி கூட புன்னகைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அகியர், மிக ரோஷக்காரன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்னல்லாஹ் அகியர், அல்லாஹ் மிக ரோஷக்காரன். அவனுடைய ரோஷத்தை வெளிப்படுத்த நாடினால் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நபியே உம்முடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய மறுமையின் விசாரணையை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் தற்காலிகமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று சென்றவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றோ நாளையோ கபர்குழிக்குள் வாழ இருக்கிற நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாமல் அந்த மன்னரைக்குள் சென்றால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உத்தமர்களாக சத்தியவான்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.